guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க கனடால வந்து ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வெதர் வந்து -18. அதனால ஈவினிங் மேல வினய் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப நாளா இந்த காளான், ரோட்டு கடை காளான் வந்து ரொம்ப கிரேவிங்கா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் வீட்டில் கேபேஜும் இருக்கு. அதனால காளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ரோட்டு கடை காளான் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அப்படியே ஒரு உண்மையாகவே பயங்கர கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், சரி இன்னைக்கு ஃபைனலாக மஷ்ரூம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாருங்க வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ரோட்டு கடை காளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஸ்ருதி, ஸ்டார்ட் மியூசிக். எப்படி செய்கிறது என்ன இதுன்ட்டு செய்யும்போது சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். நானே யூடியூப் வீடியோ பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். பட் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் அண்ட் மஷ்ரூம் ஈக்குவலாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கேபேஜ் அண்ட் மஷ்ரூம் வந்து ஈக்குவலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அளவுக்கு இந்த பாக்ஸில் என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் அண்ட் கேபேஜ் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அந்த மிக்சர் போகும்போது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் பெரிய வேலை, இந்த கேபேஜ் கட் பண்ணுறது. நல்லா பொடியாக கட் பண்ணணும். நீ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துரு இதெல்லாம் போடுறதுக்கு. ఏమ్మా చేస్తాము ఆ తిన్నావా అది కొంచెం இதை வாஷ் பண்ணிட்டு வரியா? சுத்தி நான் கேட்ட மாதிரி காளான் வந்துடும்ல. ரோட்டு கடை காளான் எப்படி வருதுன்னு பாருங்க ப்ளீஸ். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி செஞ்சு கொடுங்கலாம் சொல்லக்கூடாது. ஓகே, அது அப்புறமா பார்த்துப்போம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். இதானே நல்லா வரணும்னு அதனால இப்பயும் உனக்கு ஹெட்செட் தரும். இப்போ எப்படி இது கூட இது கூடுது ஒன்றா? இதை கட் பண்ணுறியா? நான் மசாலாஸ் எல்லாம் இதில் போட்டுட்ருக்கேன். ஃபைன் சாப்பர் பண்ணாமா, சும்மா ரஃப் சாப்பு, பட் ஆனால் குட்டி குட்டியா. சரி ஓகே, விட்டுரு. இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அரவக்காசி, கரம் மசாலா, அப்புறம் வெறும் சிகப்பு மிளகாய் தூள் ஃபார் கலர். ஆனால் அது காரமும் கொஞ்சம் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவையில்ல, சியா வாய்ஸே போதும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடுறேன். கடலை மாவு மாதிரி இருக்கு. கடலை மாவு about turn. Hi. No Shruti, அதை க்ளோஸ் பண்ணு. Nanu, say hi. அப்புறம் கொஞ்சோண்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர். சியா நான் ரெண்டுமே 1.5 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அளவுக்கு சொல்றேன். கரெக்டாக சொல்லு. 1.5 இல்லை 2, எல்லாமே 2 போடுறேன். அண்ட் தென் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளோ போடுறேன். மேபி 1/2 ஸ்பூன் ஆர் 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இந்த மசாலா வாட்டரே ஆட் பண்ணல. பிகாஸ் கோஸ்லையும் தண்ணி விடும், மஷ்ரூம்லேயும் தண்ணி விடும். அதனால நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். Don't touch. See ya. Ouch.
செய்யுது. இட்ஸ் ஓகே கிண்ட படிக்கும். அது கீழே விழுந்துருச்சான், அதுக்காக கூப்பிட்டு சொல்றா அச்சோ அப்படின்றா. கத்த 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 அது சொல்லு. దాంట్లో హాయ్ చెప్పు అందరికి. నువ్వు హలో చెప్పు. హలో హాయ్. இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம்னு தோணுது. அது அந்த பைண்டிங் ஒழுங்கா வர மாட்டேங்குது. ரோட்டு கடை காளான் அது சொல்லும் போதே உண்மையாவே ரொம்ப டெம்டிங் ஆகுது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் நம்ம ஊரை ரொம்ப மிஸ் பண்றோம். நம்ம மிஸ் பண்றோம். லாஸ்ட் 1 வீக்கா ஃபுல்லா அந்த வீடியோ வேற பார்த்துட்டே இருந்தோம். அது சொன்ன உடனே சரி ஓகே இமீடியட்டா சமைக்க முடியல. சரி வீடியோ பார்ப்போமேன்னு பார்த்தோம். இல்லை வேண்டாம் இப்போ கொடுக்க அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டோம் இன்னைக்கு பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மஷ்ரூம் சாப்பிட்டு. நம்ம ஊரில் இருக்கும்போதுன்னா எப்படியும் 1 வீக்குக்கு ஒரு 3-4 days ஆச்சு எப்படியாச்சும் சாப்பிட்றோம். எதனா ஒரு இதில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போதே சம்டைம்ஸ் நமக்கு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா. ஸோ அது எப்படியும் சாப்பிட்ருவோம். எஸ்பெஷலி ஸ்ருதி வந்து ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாள் மஷ்ரூம். அவங்க காலேஜ் டேஸ்லேருந்தே அந்த அம்மா அந்த ரோட்டு கடை காளானா போதும் பாருங்க. சொல்லும் போதே எனக்கே அவ்வளோ டெம்ட் ஆகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு பட் ஃபுட்டுனா அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் தாங்க. இங்கே எல்லாமே கிடைக்குது. நம்ம நாக்கு வந்து பயங்கரமாக டேஸ்ட் பார்த்த நாக்கு இல்லையா. அது வந்து நம்மளோட ஆக்சுவல் இது இருந்துச்சுன்னா தான் அது அப்படி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதனா உனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நானும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆளே கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா பயங்கரமாக புகழ்வேன். ஓகே பார்ப்போம் இன்னைக்கு எப்படி வருதுன்ட்டு. நானும் சேர்ந்துருக்கேன்ல அதனால தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு. காளானுக்கு தேவையான எல்லா ப்ரெப் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானதும் நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சு இந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அது நல்லா குக் ஆகுற வரைக்கும். அதே மாதிரி போட்ட உடனே திருப்ப வேண்டாம், போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் அது நல்லா குக் ஆன அப்புறம் திருப்பணுன்னா உடையாமல் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் அந்த அளவுக்கு பைண்டிங் ஒழுங்காக இல்லை. அதனால நான் திருப்பி வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி காரமும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி திருப்பி நான் செகண்ட் பேட்ச் போட்டேன். இப்போ சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன்னா வந்து கிரேவிக்கு நான் பேன் வச்சுட்டேன். இதில் வந்து வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலாக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணேன். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா குக் ஆகி வந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் சோயா சாஸ், அப்புறம் வந்து கெச்சப் எல்லாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது சில்லி சாஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு திருப்பி நல்லா குக் ஆன அப்புறம் 1 or 2 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஸோ தட் அது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு என்ன அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஜாஸ்தி ஊற்றுறது கம்மி ஊற்றுறது நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். காளான் ரெடி. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காளானை வந்து இந்த கறிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1 or 2 minutes ஒரு சின்ன சாட்டே பண்ணிட்டு சாப்பிடலாம். ஒரு வழியா ரோட்டு கடை காளான் ரெடி.
நினைச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கலர்ஃபுல். நான் டெய்லி ஒரு நாளும் காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக ஓடுவோம். ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போவோமே. அப்புறம் ஒரு நாளும் அங்கே ஒரு அண்ணா நல்லா ஃப்ரெண்டே ஆயிட்டாரு. அவர்கிட்ட வந்து அண்ணா கொஞ்சம் கான் போடுங்க, கொஞ்சம் கான் போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து மெயினான இன்கிரீடியன்ஸ். டாப்பிங்ஸ் இல்லாமல் எப்படி? அது ஆனியன் தான் மெயின். கார்ன் இல்லை எங்ககிட்ட, அதனால சரி ஓகே இருக்கிறத வச்சு பார்த்துப்போம். Wow, Sia. Oh my god, can't wait. Finally. Time for tasting. சூடா வேற இருக்கு. அந்த வெங்காயத்தோட அப்படியே எனக்கு சென்னை ஞாபகம் வருது. சூப்பரா வந்திருக்கு உண்மையாவே. ஆஹா, இந்த குளிருக்கும் இது சூடா காரமா செமையா இருக்கு. நீங்களும் அப்படியே இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரமஸ் Wow, Sia. Rotukada kalan is ready. ஓகேவா? அப்படியே சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்திருக்கு நம்ம ரோட்டுக்கடை காளான். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வெதருக்கு கனடால இருக்கவங்க சரி, பிளஸ் இப்போ இந்தியாலுமே வின்டர் தான், மீன் ஃபுல்லா மழை இல்ல, வீட்லயே நல்லா சமைச்சு சாப்பிடலாம். இந்தா அவளுக்கு காரம். ఏం కావాలా? எல்லாமே கன்சிஸ்டன்சி பக்காவா வந்திருக்கு. அந்த மஷ்ரூம் எந்த விதம் ஃப்ரை பண்ணது, அப்புறம் இந்த கிரேவி என்ன ஒரே ஒரு காரணம் அந்த கார்ன் இல்லை, மற்றபடி எல்லாமே பக்காவா மேட்ச் ஆயிடுச்சு. நைஸ். Try once. One spoon. Little. It's not hard. Look at it. It's hard. No. Hard. Then. இதே மாதிரி வேற எதனா டிஷ்ஷஸ் உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ until then, see you in next video. Take care. Bye bye. Say bye. Say bye. விண்டர்ல சேஃபா இருங்க, வீட்ல கோசியா இருங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். All right. See you next video. Bye guys.